ராமசாமி மையப்பன் எப்படி பார்க்குறீங்க? இந்த பந்தயத்தில் இந்தியா கூட்டணி தான் முந்துதா, தோல்வி பயத்தில் தான் மறுபடியும் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னும் அதிதீவிரமாக வெளிப்படுதா பாஜக தலைவர்கள்ட்ட இருந்து? எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். தேர்தல் களம் சூடு பிடிக்கிறதா இல்லையா அப்படின்றது ஒவ்வொரு வேட்பாளர் வச்சும் பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி பேசணும். அது காங்கிரஸ் வேட்பாளர்கள் எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடியோ கேக்குதா? தொடர்ந்து பேசுங்க. பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். நான் இது தேர்தல் களம் சூடு பிடிக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு கேண்டிடேட்டோட வேலைப்பாடு, அவர்கள் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறார்கள், அவர்கள் அவை எவ்வளவு கூட்டம் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத வச்சு பார்க்கலாம். நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம கான்ஸ்டிட்யூன்சி இன்னைக்கு 49 கான்ஸ்டிட்யூன்சி. அந்த 49 கான்ஸ்டிட்யூன்சில காங்கிரஸ் கேண்டிடேட் எத்தனை பேரு எவ்வளவு நேரம் அவங்களோட கான்ஸ்டிட்யூன்சில செலவு பண்ணாங்க, சாமானியமா மற்ற கேண்டிடேட் எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும். எத்தனை காங்கிரஸ் கேண்டிடேட் வித்ட்ரா பண்ணாங்க நாமினேஷன் டயத்துக்குள்ள அப்படின்னு பார்ப்போம். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நாங்க தேர்தலில் அறுதியாக போட்டியிடுகிறோம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா அந்த கேண்டிடேட் அந்த அளவுக்கு முனைப்பா செயல்பட்டு அவங்களா வித்ட்ரா பண்ணாங்களா இல்ல வித்ட்ரா பண்ண வைக்கப்பட்டார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் ரொம்ப நாளா எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கட்சியோட கட்டமைப்பும் அந்த கட்சியோட சக்தியும் அவர்களோட ஐடியாலஜிக்கல் லீனிங்கும் அவ்வளவுதானா? அவர்கள் எங்களோட நம்பிக்கை, நாங்கள் மக்களை நம்பி நாடி செயல்படுகிறோம், நான் இத்தனை முறை நான் ஒரு மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்லும் போது அதுதான் அவரோட நிலைமையா? அப்ப அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? ஒண்ணும் இல்ல தமிழ், நீங்க இத்தனை நாளா நீங்க டிபேட் நடத்திட்டு இருக்கீங்க. என்னைக்காவது சிஎம்பிஆர்ஓ இல்ல சிஎம்பிஆர்ஓ கால் பண்ணி நீங்க இந்த இதுதான் நடத்தணும், இது நடத்தக்கூடாதுன்னு யாராவது கேள்வி கேட்டிருக்காங்க? நம்ம டெமோக்ரஸி எனக்கு தெரிஞ்சு அந்த நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா தொலைக்காட்சி நிலையங்களும் எல்லா செய்தி நிலையங்களும் அவர்களோட செய்திகளை சரியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொடுக்குற மாதிரி தான் நான் பார்த்துட்டு வரேன். அப்ப கேண்டிடேட் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா கேண்டிடேட் பப்ளிக்கா சொல்ல முடியாத நிலைமையில எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது சும்மா மக்களுக்கு போற போக்குல நாங்க இதுதான் ஸ்டேட்மெண்ட் சும்மா பப்ளிக் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு போலாம். காங்கிரஸ் அந்த அளவுக்கு எங்களோட ஐடியாலஜிக்கலா வீக்கா இருக்கும், எங்க கேண்டிடேட்டை எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, எங்க கேண்டிடேட் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் லீனிங் கிடையாது, அவர்களுக்கு ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் கிடையாது, அவர்களுக்கு எலக்ட்ரல் ஸ்ட்ரென்த் கிடையாது, காங்கிரஸ் அப்ப பப்ளிக்கா சொல்லட்டும். அப்ப அந்த நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அப்ப போட்டியிடவே தேவையில்லை அப்படின்னு நிலைமைக்கு வந்துடணும். அப்ப நாங்க இந்த டெமோக்ரஸி சரியா செயல்படல, நாங்க இந்த எலெக்ஷனே போட்டியிடலன்னு காங்கிரஸ் சொல்லட்டும். ஆனா அதை தாண்டி நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அவங்களோட வேட்பாளர்கள் வித்ட்ரா பண்றாங்க, அவர்கள் காலம் செலவு செய்யல அப்படின்னா அது அவங்க கட்சியோட நிலைமை, அவர்கள் கட்சியில் இருக்கும் ஐடியாலஜிக்கல் லீனிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களால வாக்காளர்கிட்ட போய் எவ்வளவு வாக்கு கேட்க முடியும் அப்படின்ற ஒரு பொசிஷன். ஒண்ணும் இல்ல, நான் இந்த தேர்தலில் நான் கேம்பெயினுக்கு எல்லாம் எங்கேயும் போல, ஆனா நான் அப்சர்வ் பண்றதுக்காக இந்தோர், உஜ்ஜைன், அதுக்கப்புறம் ஹமீர்பூர், அதுக்கப்புறம் மண்டி டிஸ்ட்ரிக்ட், இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லயும் போனேன். அங்க இருக்க ஒரு 18 வயசு நேரத்துல ஒரு முதல் முறை வாக்காளர் அவங்க கேட்கறாங்க, நான் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும், நான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல பாசிபிள் தலைவரா இவங்க வருவாங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் லாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு கட்சியில நான் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெனரலா பாஜகவை சார்ந்த ஃபேமிலியை சார்ந்து வரல, ஏன்னா அவங்க குடும்பத்துல காங்கிரஸ் சர்பஞ்ச் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. ஆனா நான் அங்க இருக்க ஒரு தலைவர், பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம், அவர்கள் கட்சி இயற்றிய ஒரு சட்டம், அதை நான் லாஸ்ட்ல பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கல, கட்சியோட கூட்டத்துல கேள்வி கேட்கல, பப்ளிக்கா ஒரு இயற்றப்பட்ட சட்டத்தை கிழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சட்டத்தின் மீதும் கான்ஸ்டிடியூஷன் மீதும் பார்லிமெண்டோட ப்ரொசீஜர் மீதும் என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். அப்ப அந்த தலைவரை நான் தேர்ந்தெடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு ராகுல் காந்தியை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அந்த நிலைமையில காங்கிரஸோட கட்டமைப்பும் காங்கிரஸோட தலைவர்களும் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்காங்க. இல்ல, பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட சட்டம் மக்கள் விரோதமா இருக்குன்னா அதை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுல அவ்வளவு பெரிய ஒரு குத்தமா இல்ல பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கணுமா? ராகுல் காந்தி அன்னைக்கு கூட்டணி, அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கட்சி யூபிஏ அன்னைக்கு இயற்றிய சட்டம் பிரசிடென்ட் அசென்ட் வந்ததுக்கு அப்புறமாக அதை பப்ளிக்கா கிழிச்சா, மன்னிக்கணும் தமிழ், நீங்களும் நானும் ஒரு சட்டத்தை வெளியில கிழிச்சா அது சட்ட விரோதமான செயல். அந்த சட்டத்துக்கு என்னோட டிசென்ட காமிக்கணும் அப்படின்னா நான் இது என்ன பார்லிமெண்ட்லயோ இல்ல அசம்பிளிலயோ நான் கேள்வி கேட்கணும், இல்ல கட்சி கூட்டத்துல கேள்வி கேட்கணும், இல்ல கோர்ட்ல இது அன்லாஃபுல் அல்ட்ரா வைரஸ் நான் கேள்வி கேட்கணும். ஆனா இயற்றப்பட்ட சட்டத்தை நான் கொளுத்தினேனோ இல்ல நான் கிழித்து போட்டேன் அப்படின்னா அது சட்டத்திற்கு முரண்பான செயல் தான். அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் எந்த முறையில கேள்வி கேட்கணுமோ அந்த முறையை விட்டு அதை கிழிப்பார் அப்படின்னா அவரை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு 18 வயசு
அவர் கேள்வி கேட்கிறாருன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இல்ல பாராளுமன்றத்தை முடக்குவதே ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் தான் அப்படின்னு 2014 முன்னாடி அருண் ஜேட்லியோ சுஷ்மா சுவராஜோ பல முறை முடக்கி பெரிய அளவுக்கு சாதனை பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே, சரி, எனக்கு புரியுது. ஓகே ஓகே, நான் இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல தோல்வி பயம் தான் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இந்த 10 ஆண்டு கால சாதனைகளை அதிகம் பேசாம ஏன் வந்து சிறுபான்மையினர் குறித்து அதிகமா அந்த மேடைகள்ல பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது? அதுக்கு என்ன காரணம்? மன்னிக்க வேண்டும், அதை வந்து தவறாக பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பார்வையில் இதுதான். எதிர்கட்சிகள் அவர்களோட மேனிபெஸ்டோல என்ன தவறா வச்சிருக்காங்களோ, அவர்களோட செயல்முறை என்ன தவறாக இருந்திருக்கிறோ, அவர்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்கிறார்கள். 65 ஆண்டுகள் ஆட்சி. அதை ஏங்க சொல்லணும்? நீங்க வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கே வரப்போறது இல்ல, ஒண்ணு இல்ல, 44 சீட்டு 52 சீட்டு 2014 19 இப்போ ஒட்டு மொத்தமா அந்த 50 தொகுதிகள் தான் காங்கிரஸ் கிடைக்க போகுது, அதுக்கு தான் போட்டி போட போறாங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட மோடி பேசுறாரு. அப்படி 50 சீட்டு தான் வாங்க போற காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இப்படி பண்ணிரும், ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணிருவாங்கன்னு அனுதினமும் ஏன் பேசணும்? என்ன தேவை இருக்கு? அப்படி இல்ல தமிழ், உங்களோட சேனலுக்கு உங்களுக்கு தெரியும் டிஆர்பி ஐயா இருக்கு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் த நியூஸ், நாங்க எங்க டிஆர்பி தான் ஐயா இருக்கு, நாங்க தான் பிரேக்கிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எதற்கு சொல்லணும்? மக்களுக்கு தெரியுமே, நீங்க தான் முதல் செய்தி கொடுத்துருக்கீங்க. எதற்கு? மக்களுக்கு அது இன்னும் அதிகமாக தெரிய வேண்டும் அப்படின்னு. அப்ப அரசியல் களத்துல, நான் தேர்தல் வாக்கு களத்துல நான் மக்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிய வேண்டியது அப்படின்றது அவசியம். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவராக, கேம்பெயினோட லீடராக, பேசாத கேம்பெயினா இருக்கவர் இன்னைக்கு வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் இந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை வைக்கிறார்கள். இது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒண்ணு இல்ல. 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர் எல்லா இடங்களையும் வச்ச முழக்கம் ஊழல், வளர்ச்சி, அதை அப்பாற்பட்டு விலைவாசி உயர்வை அதிகம் கேட்டாரு, வேலை வாய்ப்பின்மையை அதிகம் கேள்வி கேட்டார் மன்மோகன் சிங் அரசு மேல. இப்ப 10 வருஷம் அவர் ஆட்சி நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல, விலைவாசி என்னுடைய ஆட்சியில இவ்வளவு குறைஞ்சிருக்கு, வேலை வாய்ப்பு என்னோட ஆட்சியில இவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதான ஒரு பிரதான ஸ்டேட்மெண்டா இருக்கணும். அது ஏன் இல்லாம காங்கிரஸ் கட்சி மேல ஏற்கனவே 2014 மன்மோகன் சிங் அரசு மேல வச்ச விமர்சனம் மாதிரியே இப்பயும் எதுக்கு பிரதமர் மோடி பேசணும்? ஏன்னா ரொம்ப சிம்பிள், அவர் மோடி கேரண்டி அப்படின்னு நாங்க வந்து ஒரு மேனிபெஸ்டோ வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மோடி கேரண்டில என்ன செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 100 டேஸ்க்கு அவங்களோட ஒயிட் பேப்பர் என்ன, நாங்க என்ன பண்ண போறோம் பாலிசிஸ் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி 1 மணி நேரம் பேசும்போது ஒரு 8 நிமிஷம் எதிர்கட்சிகள் என்ன தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் 1 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னா 52 நிமிஷம் என்னோட சாதனைகள், என்னோட கேரண்டி என்ன, நான் என்ன ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன், 8 நிமிஷம் மற்றவங்க சொல்ற குறை என்ன இருக்கு அப்படின்னு நான் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அவர்கள் தவறு செய்கிறார்கள், அந்த தவறு என்ன? ஒண்ணும் இல்லைங்க, எல்லாத்தையுமே விட்டுடலாம். 77 வருஷம் சுதந்திர இந்தியா, 12 வருஷம் பாஜக, 14 வருஷம் பாஜக ஆட்சி, 5 வருடம் மற்ற கட்சிகளோட ஆட்சி, காங்கிரஸ். அப்ப எல்லாரோட வளர்ச்சிக்கும் காங்கிரஸ் காரணம் அப்படின்னா இவர்கள் யாரும் வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது இல்ல. காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து இன்னைக்கு இதுதான் மக்களோட நிலைமை அப்படின்னா அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். அது என்ன உண்மைன்னு சொல்லணும். அது அவசியம் இருக்கு, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. மக்களுக்கு தெளிவாக தேர்தல் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியணும். முன்னாடி சொன்ன மாதிரி கேம்பெயின் பண்ணிடணும். ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் மக்கள் அவர்களுக்கு வேட்பாளர்கள் யாரை நோக்கி வராங்க, எவ்வளவு நேரம் செலவு செய்கிறார்கள், என்ன இன்டென்ஷன் காமிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அந்தந்த வேட்பாளரை பார்த்தே மக்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். அப்புறம் ப்ராகிரஸிவா நம்ம வந்து பூத் ஏஜென்டோட ஒர்க், அங்க இருக்க பார்ட்டியோட ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து 5th ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ப்ராகிரஸிவா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி காங்கிரஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்க ட்ரை பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அது வந்து அவர்கள் முன்னாடி இருந்த தேர்தல இருந்து பார்த்தாலே தெரியும். மற்ற சில ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்காங்க. ஒரே ஒரு இது வந்து ராதாகிருஷ்ணன் சார் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. டெமோக்ரஸில ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எலெக்ஷன் கமிஷன், அது மேல அந்த ட்ரஸ்ட் இருக்கணும். அதற்கு கோபால் சார் ரொம்ப கிளியராக ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த ஃபார்ம் 17C ரெஸ்பான்ஸ் 2 days கழிச்சு வருது. நீங்க வந்து வெறும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்காம அதோட இது ஆன்லைன்ல என்ன அப்டேட் பண்றாங்கன்றத பாத்துக்கோங்க. எல்லாருமே இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ், சோசியல் மீடியா பிரீஃபிங் இன்னும் இம்பார்ட்டன்டா பாக்குறோம். நம்ம அவங்களோட இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா பாக்குறது இல்ல அப்படின்னு. மேபி நம்மளோட பொசிஷனும் ஒப்பீனியனும் அதுல இருந்து மாற வேண்டிய தேவை இருக்கா? ஓகே, நன்றி.